வணக்கம் நண்பர்களே. இலக்கியம் படிக்கிற பல பேருக்கு அவங்களுக்கே அடிக்கடி வரக்கூடிய ஒரு சந்தேகம் உண்டு. பலர் அவங்கள்ட்ட அந்த சந்தேகத்தை அவங்க கிளப்பிட்டு இருப்பாங்க. இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனா அந்த சந்தேகம் ஒரு எளிமையான சந்தேகம் போல தோன்றும். ஆனா காலப்போக்கில் இலக்கியத்துடைய அடிப்படையை அரிக்கிறது அந்த சந்தேகம் தான். நிறைய பேர் இலக்கிய வாசகர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இலக்கியத்தை விட்டு விலகி போறது இந்த சந்தேகம் வளர்ந்து பெருசாகிறதுனால தான். இது அடித்தளத்தை அரிச்சிடுறதுனால தான். என்ன அந்த சந்தேகம்? இதுதான், லிட்ரேச்சர், இலக்கியம் என்பது ஒரு எலைட்டிசமா, ஒரு மேட்டிமைத்தனமா, ஒரு உயர் குடித்தன்மை அல்லது உயர் தளத்தன்மையா? அதான் எலைட்டிசம். இவங்களுக்கு அப்படி என்ன இருக்கும்? பல பேர் அதை சொல்லுவாங்க. நாட்டில் 1000 பிரச்சனை, 1000 பேருக்கு. அவன் சாப்பாட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அரசியல் இப்படி இருக்கு, மக்கள் இப்படி எல்லாம் வாழ்றாங்க. இப்ப இலக்கியம் எல்லாம் ஒரு மேட்டிமை தரம் தானே, ஒரு தூய ரசனை, உயர் ரசனை உடையவனா இருப்பது என்பது ஒரு விதமான ஒரு உயர் மனப்பான்மை தன்னை உருவாக்குகிறது. அந்த மேட்டிமைத்தனம் உனக்கு ஒரு அகங்காரத்தை கொடுக்கிறாங்க தானே நீ படிக்கிற, இதெல்லாம் கேட்பாங்க. இவங்களுக்கே அப்படி ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும். அதனாலதான் இலக்கியத்தை நிப்பாட்டினவங்கள்ட்ட கொஞ்ச நாள் கழிச்சு பேசினா அவங்க இப்பெல்லாம் வாழ்க்கையில் 1000 கஷ்டம் சார், அதெல்லாம் ஒரு காலம். அன்னைக்கெல்லாம் சுதந்திரமா இருந்தேன், வாழ்க்கையில் இன்னும் கனவெல்லாம் இருந்து அதனால படிச்சுட்டு இருந்தேன், இப்ப இல்லை என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேட்டிமைவாதத்தை தான் வைத்துக் கொண்டிருந்தேன், இப்போ அது தனக்கு கட்டுப்படி ஆகல, அஃபோர்டபுள் இல்லை, இதுதான் சொல்லுவாங்க. உண்மையில அப்படியா? இதுக்கு படிக்கக்கூடிய இளைஞனுக்கு ஒரு பதில் இல்லைன்னா காலப்போக்கில் அவன் படிக்காம ஆயிடுவான். அதாவது இலக்கியம் படிக்கக்கூடியவங்க 2 வகை. வெறும் கேளிக்கைக்காக படிக்கக்கூடியவங்க உண்டு. அவங்க படிக்கிறது வணிக எழுத்து, அப்புறம் கொஞ்சம் லைட்டர் கேளிக்கை கொண்ட இலக்கியம். இப்போ முதல்ல அவங்க பொழுதுபோக்குக்காக படிப்பாங்க. அந்த வயசுல பாலியல் நாட்டம் மனித மனதுல நிறைந்து இருக்கிறதுனால பாலியல் அம்சம் கொண்ட படைப்புகளை விரும்பி படிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கொஞ்சமாவது காமம் இல்லைன்னா எந்த புக்கையும் படிக்க முடியாதவர்களா தான் இளைஞர்கள் இருப்பாங்க. அதன் பிறகு கொஞ்சம் அரசியல், அது கொஞ்சம் ஒரு கொந்தளிப்பான அரசியல் இருந்தா படிப்பாங்க. அந்த படிப்பு அப்படியே போயிடும். அதாவது அந்த வயசுல பகல் கனவுகள் மனசுக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும், டே ட்ரீமிங். தங்களை தாங்களே கதாநாயகனா கற்பனை பண்ணி வெவ்வேறு களங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த கற்பனையில் எல்லாத்துலயுமே ஹீரோயிசமும் காமமும் கலந்துதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா காமம் தான் ஓங்கி இருக்கும். இந்த புதிய களங்களை அவங்களால கற்பனை பண்ண முடியாத போது வேறொரு புக்கு அதை கற்பனை பண்ணி கொடுத்தா அதை படிப்பாங்க. அதனால்தான் வணிக எழுத்து அதிகமா படிக்கப்படுறதுக்கான காரணமே இதுதான். வணிக எழுத்தை படிக்கும்போது அந்த பகற்கனவு விரிவடைகிறது, புது புது களங்கள்ல நீங்க போய் கதாநாயகனை நடிக்க முடிகிறது. இந்த அம்சத்தை கொஞ்சம் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தீவிர இலக்கியமும் உண்டு. அதுலயும் ஒரு பகற்கனவு அம்சம் இருக்கும், ஒரு பாலியல் கிளர்ச்சி அம்சம் இருக்கும். பாலியல் ஒரு மயக்கத்துக்காக அந்த இலக்கியத்தை படிக்கலாம். நல்ல இலக்கியத்திலே அப்படி ஒரு அம்சம் உள்ள படைப்புகள் உண்டு. தி ஜானகிராமனுடைய மோகமுள் மாதிரியான படைப்பை சுந்தர ராமசாமி அப்படிதான் அடையாளப்படுத்துகிறார். அதனுடைய கவர்ச்சி என்பது அதில் இருக்கக்கூடிய பாலியல் தான். ஆனா ஒரு தலைமுறை தாண்டும் போது அந்த பாலியல் அடுத்த தலைமுறைக்கு பத்தல. இன்றைக்கு அந்த கவர்ச்சி அந்த நாவலுக்கு இல்லை.
இதுங்க ஒரு வகையான ரீடிங். இது ஒரு வகையான வாசிப்பு. இந்த வாசிப்பு அப்படியே நின்று போயிடும். அவங்க அந்த காமம் கொந்தளிக்கும் பகற்கனவிகள் நிறைந்த ஒரு அகவையை கடந்துருவாங்க. 30, 35 கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி ஆனவுடனே பொறுப்புகள், அவ்வளவுதான். அதன் பிறகு அந்த புத்தகத்தை அவங்களுக்கு படிக்க முடியாது. அதுக்கான தேவை அவங்களுக்கு இல்லாம ஆயிடும். பகற்கனவுகளே இல்லாம இருக்கும்போது பகற்கனவுகளுக்கு போஷகம் அளிக்கக்கூடிய ஒரு எழுத்துக்களுடைய தேவை அவங்களுக்கு இல்லை இல்லையா? இன்னொன்று, அந்த தேவையை எழுத்துக்கள் அன்றி திரைப்படம் அல்லது தொலைக்காட்சி தொடர்கள் அல்லது வேறு வகையான காணொளி ஊடகங்கள் அது நிரப்பிச்சுனாலும் படிக்க விட்டுருவாங்க, அங்க போயிடுவாங்க. இன்னொரு வகை நபர்கள் எப்படியோ படிக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் அந்த முதல் வகை எழுத்தை தான் படிக்க ஆரம்பிப்பாங்க. கேளிக்கை, பாலியல் கவர்ச்சி எழுத்தை படிக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுல டேஸ்ட் உருவாக்கிக்குவாங்க. அவங்களோட இயல்பிலேயே அவங்களுக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். அப்புறம் அவங்க புழங்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் அமைந்தது என்றால் அங்கிருந்து இலக்கிய சுவை அவங்களுக்கு அளிக்கப்படும். இலக்கிய அளவுகோல்கள் அவங்களை உருவாக்கிக்குவாங்க. எப்படியோ அவங்க வாழ்க்கையோட அதை இணைக்க ஆரம்பிப்பாங்க. நல்ல இலக்கியத்துக்குள்ள வருவாங்க, நல்ல இலக்கியம் படிப்பாங்க. அப்புறம் அந்த வயசுல நிறைய பேருக்கு எழுத்தாளனாக ஆகிவிட வேண்டிய கனவு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தீவிரமா படிப்பாங்க. தாங்களே கொஞ்சம் கவிதை கதைகள்லாம் எழுதுவாங்க. இந்த வகையான வாசகர்களை பற்றி நான் அங்க பேசுறேன். இவங்க என்ன ஆகும்னா, இது ஒரு எலைட்டிசம்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். எலைட் ஆகணுங்கிறதுக்காக அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. தங்களுடைய தேர்ந்த ரசனை என்பது ஒரு எலைட்டிசம் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு மேட்டுமைத்தனம் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. உண்மையில அதை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல இந்த மேட்டுமைத்தனத்துக்கு இவ்வளவு நேரமும் கனமும் உழைப்பும் செலவழிக்கணுமா? அல்லது இது தங்கால தாங்க முடியலையா? அது எதுக்கு மேட்டுமைத்தனம்? நாம தான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை, அது அப்பர் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்றோம், நமக்கு அது தேவையில்லை என்று சொல்லி அதை விட்டுருவாங்க. இவர்களுக்காக தான் இந்த கேள்வியை இங்கு எழுப்புறேன். இந்த இரண்டாவது வகையினருக்காக தான். இந்த இரண்டாவது வகையினர்கிட்ட நான் சொல்ல வேண்டியது, இலக்கியம் என்பது ஒரு மேட்டுமைத்தனம் அல்ல. இலக்கியம் என்பது ஒரு உயர்தளம். ஆனா எலைட்டிசம் மேட்டுமைத்தனம் அல்ல. எலைட்டிசம் என்கிற வார்த்தையை ஆங்கிலத்துல 2 பொருள் தான் பயன்படுத்துவாங்க. எலைட்ஸ் அப்படின்னா அறிவார்ந்தவர்கள், தகுதியானவர்கள் என்று அர்த்தம். எலைட்டிசம் என்பது பணம், அதிகாரம் ஆகிய தளங்களில் எதிர்மறை அர்த்தத்தில் பயன்படுத்தப்படும். அதாவது பணம் கொண்டவர்கள் தங்களுக்கென்று உலகத்தை உருவாக்கிக் கொள்வது, அதிகாரம் என்பவர்கள் அதிகார ஹப்புகளை, வட்டங்களை உருவாக்கிக் கொள்வது, எல்லாம் எலைட்டிஸ் என்கிறது தப்பா பயன்படுத்தப்படும். ஆனா அறிவு, கலை என்ப இடத்துல எலைட்டிசம் என்பது தவறான அர்த்தத்துல, முற்றிலும் சாதகமான நேர்நிலை அர்த்தத்துல பயன்படுத்தப்படும். இந்த வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவிலும் கலையிலும் எலைட்டிஸ் என்பது மிக தூய, மிக உயரிய, த பெஸ்ட் எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடியவர்களின் ஒரு வட்டம் தான் எலைட்ஸ். மிகுந்த ரசனை கொண்டவர்கள், மிகுந்த அறிவார்ந்தவர்கள், இன்னும் அறிவார்ந்தவற்றை தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இந்த எலைட்ஸ தமிழ்ல மேட்டுமைவாதம்னு மொழிபெயர்க்க கூடாது, உயர்தளத்தினர் என்று மொழிபெயர்க்கலாம். அப்படி மொழிபெயர்த்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுது. எந்த ஒரு துறையிலுமே அந்த துறையின் உச்சம் நோக்கி செல்பவர்கள், அந்த உச்சத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க தான் அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவங்க. தொழில்நுட்பத்தில் அப்படித்தானே. இப்போ எலைட்டிசம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்க தொழில்நுட்பத்துல தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா? உயர் தொழில்நுட்பமே தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா? உயர் தொழில்நுட்பம் தெரிந்த அதீதமான தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் மேட்டுமைவாதிகள், அவங்க தேவையில்லை, சாமானியர்கள் எல்லாம் தேவைன்னு தொழில்நுட்பத்துல சொல்லுவீங்களா? அப்ப தொழில்நுட்பம் இல்லாம ஆயிடுமே, வளராம ஆயிடுமே. அதே போன்றுதான் அறிவும் கலையும். அதிலும் த பெஸ்ட், த ரிஃபைன்ட் ஒன்று வெளிப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அதுக்காக முயலக்கூடியவங்க தான் அதுல உள்ள எலைட்ஸ். அவங்க தான் அதை முன்னெடுக்கக்கூடிய சக்தி. அவங்க அந்த மொழியில இருந்து கொண்டே இருக்கணும், அந்த பண்பாட்டு சூழல் அவங்க இருந்து கொண்டே இருக்கணும். அவங்கள கீழ்நிலையில் உள்ளவங்க பழிப்பாங்க. ஏன்னா இவங்களை நிராகரிச்சுதான் அவங்க போயிருக்காங்க.
ஒரு நல்ல கவிதை தேவை என்று நினைக்கக்கூடிய ஒரு விமர்சகர், நல்ல கவிதையை தேடி வாசிக்கிற வாசகர் தொடர்ந்து மோசமான கவிதை வந்து நிராகரிக்கிறார் இல்லையா? ஆகவே இவங்களுக்கு அவனை பிடிக்காது. இவங்கெல்லாம் சேர்ந்து அவனை எலைட் மேட்டுமைவாதம் அப்படிம்பாங்க. அது மேட்டுமைவாதம் அல்ல, அது ஒரு உயர்நிலைவாதம் அல்லது ரசனைவாதம் அல்லது அறிவுவாதம், அறிவு தரவாதம், இப்படிதான் அதை சொல்லணும். அவங்க நாங்க பெரிய ஆட்கள், நீங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்று சொல்லல. இது உயர்நிலை, நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு இது தெரியும், இங்கெல்லாம் இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இங்க வராதீங்கன்னு சொல்றதுதான் மேட்டுமைவாதம். நீங்க வர முடியாதுன்னு சொல்றதுதான் மேட்டுமைவாதம். இங்க ஒவ்வொருத்தரும் வர முடியும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முறையில இங்க வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க என்று சொல்றதுதான் இலக்கியத்தில் உள்ள உயர்நிலைவாதம். எந்த விமர்சகர் வந்து இதுதாங்க நல்ல எழுத்து, இது நீங்களா எழுத முடியாது, தள்ளிப்போங்க சொல்றான், இதாங்க நல்ல எழுத்து, ஒவ்வொருத்தரும் இதை எழுதுன்னு சொல்றான், அப்ப அங்க எது மேட்டுமைவாதம் வரும்? அதாவது அடுத்த கேள்வி, ஏன் அப்படி ஒரு பெஸ்டுக்காக முயலணும்? பெஸ்ட்னு ஒண்ணு உண்டா? உண்டு, அது கண்கூடு. எது பெஸ்ட் என்று ஒரு சூழல் ஒட்டுமொத்தமா தீர்மானிக்கும். உங்களை நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் த பெஸ்ட் திரட்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. கம்பரை போல் இளங்கோவை போல் வள்ளுவன் போல் ஒருத்தர் சொன்னா அதுல ஒரு சாய்ஸா உருவாக்குறான் இல்லையா? அப்படி நீங்க சங்க இலக்கியங்கள்ல எப்படி ஒரு பெஸ்ட நீங்க பட்டியல் போட்டு வைக்க, கபிலர் பரணர் ஒன்று பட்டியல் போடத்தானே செய்றீங்க. எவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியாம தானே இருக்கு. இந்த 2000 ஆண்டு தமிழ் வரலாற்றுல ஒரு 50 மாபெரும் படைப்பாளிகள் நீங்க சொல்ல முடியுது இல்லையா? 2000 ஆண்டுல எத்தனை லட்சம் பேர் கவிதை எழுதியிருப்பாங்க. அதுல இருந்து 50 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் தான் உயர்நிலைவாதம். அப்படி சமகாலத்துல தேர்ந்தெடுக்கிறது மட்டும் அதெல்லாம் செய்யக்கூடாது, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க தரம் என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ தி பெஸ்ட் எதிர்பார்க்கிறது தான் ஒவ்வொரு துறையிலும் அதனுடைய வெளிப்பாடு சிறப்பாக அமைவதற்கான தூண்டுதலாக அமைகிறது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய பெஸ்ட்டை வெளிப்படுத்தணும், ஒரு சமூகம் அதனுடைய பெஸ்ட்டை வெளிப்படுத்தணும், ஒரு கலை அதனுடைய சிறந்த அம்சத்தை வெளிப்படுத்தணும். அதுதான் வளர்ச்சி. அதனுடைய பெஸ்ட்டை ஒரு தலைமுறையில் வெளிப்படுத்தி இருந்தா அதனுடைய அந்த எண்டு புள்ளியிலிருந்து மறுபடியும் முன்னாடி செல்லணும். ஒலிம்பிக்ஸ்ல இன்னைக்கு ஓடுறவன அடுத்த ஓடுறவர் 1 செகண்ட் வித்தியாசத்துல தோற்கடிக்கிறார் இல்லையா, சாதனையை தாண்டுறாரு இல்லையா? அதுதான் ஒரு 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 செகண்டாக தான் சாதனைகள் நடத்தப்படுது. அதுபோல் தான் மனித குலம் ஏதோ வகையில ஒரு மாதிரி உந்தி உந்தி தன்னை முன் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதை செய்யக்கூடியவன் தான் கலைஞர், எழுத்தாளர், ஸ்போர்ட்ஸ்ல, தொழில்நுட்பத்தில் எல்லாத்துல தான் பண்றோம். இது எப்படி என்றால், ஒரு மரம் நிக்குது, நீங்க மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரத்துடைய தளிர் அந்த மரத்தை என்லார்ஜ் பண்ணிட்டு இருக்க நீங்க பார்க்கலாம். அடுத்த கட்டம் தகுறது அது இன்னும் இன்னும் உந்தி 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 அது அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது மாதிரிதான் மனித குலத்தின் அறிவும் கலைத்திறனும் தொழில்நுட்பம் எல்லாமே விரியுது. அந்த எட்ஜில் அந்த விளிம்புல இருந்து கொண்டு அதை மேலும் முன்னெடுக்கக்கூடியவனை தான் நாம் உயர்நிலையாளர் என்று சொல்றோம். அவனை தான் நீங்க எலைட்டு சொல்லி திட்டுறீங்க. அவன் அடுத்த ஸ்டெப்பை வைக்கிறான், அடுத்த கணத்தை நிகழ்த்துறான். அது அவன் தனி மனிதனை நிகழ்த்த முடியாது, ஒரு சமூகமே அதுக்கு முயன்றால்தான் அதுல ஒருத்தன் நிகழ்த்த முடியும். அது ஏன் நிகழ்த்துறாங்கன்னு காரணம் மனிதன் கையில இல்லை, மனிதனுடைய இம்பல்ஸ் அது. நீங்க அவனை எலைட்டுன்னு சொல்லி திட்டினாலும் சரி, பிடிச்சி ஜெயில போட்டிருக்காங்க நிறைய நாடுகள்ல, ஆனாலும் அவன் அதைத்தான் செய்வான். ஏன்னா மனித குலம் அதை செய்யும் பொருட்டு எதனாலோ ஒரு 30,000-40,000 ஆண்டுகளாக பணிக்கப்பட்டிருக்கிற மனிதனுடைய இம்பல்ஸ் அறிவை திரட்டி கலையை திரட்டி தன்னை விரிவுபடுத்திக்கிட்டே போறது, என்லார்ஜ் பண்ணிட்டே போறதுங்கிறது அவனுடைய அடிப்படை இயல்பாக அவன்கிட்ட இருக்கும்போது அவனை எந்த சக்தியால் தடுக்க முடியாது. ஒரு மரம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த தளிர்கள் வெளியே தான் போகும். நீங்க அதை வெட்டி வெட்டி விட்டா கூட அது வந்துகிட்டே தான் இருக்கும். அது போலதான்
மானுட கலை, மானுட சிந்தனை, மானுட இலக்கியம் என்பது ஒன்றை அடைந்திருக்கிறது என்றால் அதனுடைய உச்சத்துக்கு வந்து இன்னும் ஒரு அணுவாவது முன்னால செல்ல என்று முயன்று கொண்டே இருப்பான் மனிதன். அந்த முயற்சியை தான் படைப்பூக்கம் என்று சொல்றோம். அந்த படைப்பூக்கம் உண்மையில நடக்குன்னு எதிர்பார்க்கிறவனை தான் எலைட் என்று சொல்றோம். அப்போ ஒரு வாசகராகிய நம்மளோட ரோல் என்ன? நீங்க படைக்கல, ஆனா படிக்கிறீங்கல்ல, அது வழியாக அந்த முன் நகர்வு நிகழ்வதற்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறீங்க. ஒரு மொழியில ஒரு எழுத்தாளர் எழுதுறான்னா அவன் தனி ஆள் கிடையாது. அவனும் அவன் வாசகர்களும் சேர்ந்து ஒரு சர்க்கிள், ஒரு பிளாக், அதுதான் முன்னால போகுது. அதனுடைய முகப்பாக அவன் இருக்கிறான். ஆனா ஒரு எழுத்தாளன் அவனுடைய சர்க்கிள் தான் அதை முன்னால கொண்டு போகுது. அந்த சர்க்கிள் அவனுக்கு உருவாகணும். நீங்க ஒரு வாசகனா இருந்தா கூட, வெறும் வாசிப்பை மட்டும் தேடி தேடி நீங்க வசித்திருந்தா கூட இந்த முன்னகருக்கு உங்களுடைய பங்களிப்பு நீங்க கொடுக்குறீங்க. மனித குலத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு அங்க இருக்கு. நீங்க ஒரு புத்தகத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க, அதை படிக்கிறீங்க, அவ்வளவுதான் நீங்க செய்றீங்க. த பெஸ்ட் புக்கை நீங்க வாங்குறீங்க, த பெஸ்ட் புக்கை படிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, அந்த பெஸ்ட்ங்கிறதுல தேடலோட இருக்கிறீங்க, தொடர்ந்து அந்த தேடலை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. வேற எதையுமே நீங்க பண்ணலைன்னா கூட ஒரு மொழியில இலக்கியம் தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்கு ஒரு பங்களிப்பை நீங்க ஆற்றி விட்டீர்கள். அந்த மொழியில ஒரு 10 கோடி பேர் இருப்பாங்க, அதுல அப்படி ஒரு 1000 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த 1000 பேரை வச்சுக்கிட்டு தான் அந்த மொழி முன்னகிறது. அப்படி ஒரு 1000 பேர் 3ஆம் குலோத்துங்கன் காலத்துல இருந்தாங்க. அதனால்தான் கம்பன் அங்க வந்தான். அப்படி ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய சூழல் இருந்ததுனால தான் கபிலர் வந்தார். எப்பவுமே அப்படிதான். அந்த அந்த சர்க்கிள், அந்த வட்டம், அதுதான் இலக்கியத்தை முன்னெடுக்கும். அதை வந்து ஸ்டெம் செல் என்று சொல்லலாம். ஒரு கலாச்சாரத்தின் ஸ்டெம் செல், ஒரு கலாச்சாரத்தின் உயிர் துடிப்புக்குள்ள முளைத்து வளரும் தன்மை கொண்ட செல் அது. அந்த செல்ல தான் நீங்க உங்களுக்குள்ள உணர்றீங்க. ஒரு செல் ஒரு ஸ்டெம் செல்லா இருக்கணுமா, இல்ல ஒரு சாதாரண உயிர் வாழக்கூடிய ஒரு செல்லா இருக்கணுமா, இல்ல ஒரு டெட் செல்லா இருக்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க எலைட்டா இல்ல, ஒரு மொழி முன்னெடுக்கும் அடிப்படையான ஒரு வளர்ச்சியின் ஒரு பகுதியா இருக்கிறீங்க. அப்போ வாசிப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க திறமையால நீங்க ஆற்ற தகுந்த ஒரு பெரும் பணியை செய்யாமல் விடுகிறீர்கள். விட்டுட்டு நீங்க என்னதான் பண்றீங்க? தேடி சோறு நிதம் தின்று திரு சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படி சேர்த்து போறீங்க. அப்ப என்ன எவ்வளவு பெரிய வீணடிப்பு அது? நீங்க சாமானியன் ஆகும்போது, ஒன்றும் தெரியாதவன் ஆகும்போது, உங்களுக்கு உங்களுடைய அறிவுத்திறனால கிடைத்த ஒரு வாய்ப்பை தவற விடுகிறீர்கள் அல்லவா? ஒரு மொழியில நல்ல வாசகர்கள் என்பதே எண்ணி 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 அடைய வேண்டிய இடத்துல இருக்கும்போது அதுல ஒரு இழப்பு கூட இழப்பு தான். அந்த வகையில் அது மானுட குலத்திற்கு ஒரு இழப்பு தான். எவனும் பெரியவன் அல்ல. ஒரு எழுத்தாளன் எவ்வளவு பெரிய மாஸ்டரானாலும் அவன் மானுட குலத்துல ஒரு துளி தான். ஆகவே ஒரு எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. எல்லாருமே சின்ன 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 பாக்டீரியா துளிகள் தான். ஆனா இதெல்லாம் சேர்ந்துதான் ஒட்டுமொத்த சக்தியா ஆகிறது. அந்த ஒட்டுமொத்தத்துல ஒண்ணு குறைஞ்சாலும் ஒண்ணு குறையிறது தான். ஆகவே இந்த கேள்விக்கான பதில் இதுதான். எலைட்டிசம் என்பதல்ல, மேட்டிமைவாதம் என்பதல்ல, அது உயிர் துடிப்பு தன்மை, வளரும் தன்மை, மானுடத்தை முன்னெடுக்கும் துடிப்பு கொண்ட தவிப்பு கொண்ட ஒரு விளிம்பு அது. அந்த விளிம்பில் இருக்கிறவர்களால் மட்டும்தான் வளர்ச்சி சாத்தியம், முன்னெடுத்தல் சாத்தியம். அது அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி தான். ஒரு மரம் இப்படி நின்றுட்டு இருக்கு பார்த்தா இலை தளிர் மட்டும்தான் முன்னால போகுது, மற்ற மரம் அப்படியே தான் நிக்குது. ஆனா மரம் தான் வளருது. ஒரு சமூகத்தில் உள்ள மிக சிறு பார்மையினர் தான் புதுமை தேடி போகிறார்கள், புதிய வளர்ச்சிகளை சாத்தியமாக்குகிறார்கள். ஆனா ஒட்டுமொத்தமா அந்த சொசைட்டிக்கு அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மொத்தமா அந்த சொசைட்டி அவங்க வழியா தான் வளருது. ஆகவே ஒரு சமூகத்தின் வளரும் புள்ளியாக இருப்பது என்பது ஒரு பெரும் கடமை, பொறுப்பு. அதை எளியோரின் சொற்களால், ஏளன சொற்களால் நாம் தவற விட்டுவிடக்கூடாது. நன்றி.